நீங்கள் எதனால் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கடவுள் அறிகிறார். உடல் நோயினால் அழுது கொண்டிருக்கிறீர்களா? குடும்ப பிரச்சனையால் அழுது கொண்டிருக்கிறீர்களா? கடன் தொல்லையால் அழுது கொண்டிருக்கிறீர்களா? கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட கசப்பினால் அழுது கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரையோ இழந்ததினால் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் அழுகை ஆண்டவர் பார்க்கிறார். அவர்தாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சமாதானம் தருகிறவராக இருக்கிறார். அவர்தாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மீண்டும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கனடாவில் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற கத்தோலிக்க புதுவாழ்வு சார்பாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த நாளில் அவருடைய வார்த்தை வழியாக உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கல்லறையில் அடக்கப்பட்டிருந்த லாசருவை பார்த்து இயேசு சொல்லுவார், லாசருவே எழுந்து வா என்று சொன்ன உடனே பார்த்தீர்கள் லாசர் கல்லறையில் இருந்து வெளியே வந்தார் என்று பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. நாற்றம் எடுக்குமே என்று சொன்னார்கள். ஆனால் இயேசுவின் வார்த்தையோ நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த உடலை உயிரோடு எழுப்பியது என்று பார்க்கிறோம். அதுபோல நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியும் பொழுது, கேட்கும் பொழுது, இயேசுவின் வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அது போன்ற ஒரு புதிய பலன் கிடைக்கிறது, புதிய வல்லமை உங்களுக்குள் வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கி புது வாழ்வின் அனுபவம் நீங்கள் பெறுகிறீர்கள். ஆகவே இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தை கரங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சொல்லுகிற இந்த விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். மிக கவனத்தோடும் ஜெபத்தோடும் இந்த தியானத்தில் பங்கு பெறுங்கள். அதுக்கு பின்பு குறிப்பெடுத்து வைத்திருக்கிற விடயங்களை உங்கள் அன்றாட சபத்தில் வாசித்து செபியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே மேலும் மேலும் உங்களை நிரப்புவார். அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு மீண்டும் ஞாபகத்திலே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நாம் தியானிக்க போகின்ற இறை வார்த்தையின் தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், Are you living in a spiritual poverty? நீங்கள் ஆன்மீக வறுமையில் வாழுகின்றீர்களா என்ற தலைப்பில் இன்றைக்கு தியானிக்கிறோம். Are you living in a spiritual poverty? There is spiritual poverty in the human heart, families, and in the whole world. இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்திலும் குடும்பங்களிலும் ஏன் உலகம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆன்மீக வறுமை, ஆவிக்குரிய வறுமை இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Spiritual poverty is a major problem in human life. மனித வாழ்க்கையில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆன்மீக வறுமை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக, முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருப்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். But not many people accept this truth. ஆனால் பல மக்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வறுமையும் இல்லை. நாங்கள் ஆலயம் போகிறோம், நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய ஆன்மீக கடமைகள் எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சில மக்கள் அப்படியெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, ஆன்மீகமே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலே அவர்களுடைய ஆன்மீகத்திலே எவ்வளவு தூரம் இறைவனோடு அவர்கள் ஒன்றித்து வாழுகிறார்கள் என்பது மிக முக்கியமாக அன்பானவர்களே. Only the Holy Spirit can reveal this truth. தூய ஆவியானவரால் மட்டும்தான் இந்த உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்த முடிகிறது, ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்த முடிகிறது. Spiritual poverty makes your life poverty.
ஆன்மீக வறுமை என்பது அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையை வறுமையாக்குகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்திலே செல்வம் இருக்கலாம், உங்களிடத்திலே அறிவு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆன்மீகம் உங்களிடத்திலே வறுமையாக இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையும் வறுமையாகவே இருக்கும். Spiritual poverty brings evil bondages in your life. ஆன்மீக வறுமை என்பது பார்த்தீர்கள் என்றால் தீமையான கட்டுக்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. Spiritual poverty keeps you staying a slave to Satan. ஆவிக்குரிய வறுமை பார்த்தீர்கள் என்றால் சாத்தானுக்கு, அலகைக்கு நீங்கள் அடிமைகளாய் இருக்கும்படி செய்து விடுகிறது. Spiritual poverty keeps you in darkness. ஆன்மீக வறுமை என்பது உங்களை எப்பொழுதுமே இருளுக்குள் இருக்கும்படி செய்து விடுகிறது. Unhappiness and worldly worries brings a spiritual poverty. ஆன்மீக வறுமை என்பது பார்த்தீர்கள் என்றால் மகிழ்ச்சி இல்லாத நிலையையும் உலகத்தை பற்றியதான கவலையையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுகிறது. Spiritual poverty also keeps you away from Jesus and redemption. ஆவிக்குரிய வறுமை பார்த்தீர்கள் என்றால் உங்களை இயேசுவிடத்திலிருந்தும் இயேசு வழியாக நமக்கு கிடைக்கிற மீட்பில் இருந்தும் அது எங்களை தூரமாக தள்ளி வைத்து விடுகிறது. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம், ஆனால் நமக்கு மீட்பின் அனுபவம் இருக்காது. செபிப்போம், ஆலயம் போவோம், ஆனால் நாம் மறுபடியும் பிறந்த அனுபவம் நமக்கு இருக்காது. நம்முடைய சாயல் இயேசுவை சார்ந்ததாக இருக்காது. People don't realize why there are unwanted troubles in a family life. குடும்பங்களிலே ஏன் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்று நிறைய மக்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. Why is there no divine peace and no good understanding in the family? ஏன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக அமைதி இல்லாமல் இருக்கிறது? ஏன் உண்மையான புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறது? அதற்கு என்ன காரணம்? Why is there no hope, no peace and no forgiveness? ஏன் அந்த குடும்பங்களிலே ஒரு எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது? ஏன் அந்த குடும்பங்களிலே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது? ஏன் அந்த குடும்பங்களிலே ஒரு மன்னிக்கின்ற தன்மை இல்லாமல் இருக்கிறது? ஏன் இதற்கெல்லாம் என்ன காரணம்? People don't realize why is there no prayer life and Bible meditation. ஏன் குடும்பங்களிலே செப வாழ்க்கை இல்லாமல் போகிறது, வேதாகம தியானங்கள் இல்லாமல் இருக்கிறது என்பதை மக்கள் உணராமல் இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் செபித்தாலும் ஆலயம் போனாலும் ஏன் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது? காரணம் என்ன தெரியுமா? ஆன்மீக வறுமை தான் அதுக்கு காரணமாகும். Many Christians have no relationship with Jesus Christ. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஒரு சரியான உறவு இல்லாமல் இருக்கிறது. அன்பானவர்களே, do you have relationship with Jesus Christ? நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உறவுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? எவ்வாறு நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? How do you live with Jesus Christ? Many Christians families have no foundation in the word of God. பல கிறிஸ்தவ குடும்பங்களிலே பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த வேதாகமத்தின் இறை வார்த்தையிலே அவர்கள் அடித்தளமிடாதவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமே இறை வார்த்தையில் தான் அமைக்கப்பட வேண்டும், வேற எதிலும் அமைக்கப்படக்கூடாது. Many families are struggling because they don't know the real truth from the Holy Bible. பல குடும்பங்கள் இன்றைக்கு பல துன்பங்களை, பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சரியான உண்மைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. எத்தனையோ வயதானவர்கள் கூட இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறார்களே. நாம் ஆலயம் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள், செபிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாமல் நாம் இருக்கிறோம்.
கடவுளோடு நமக்கு செபிக்க தெரியாமல் இருக்கிறதே. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஆன்மீக வறுமைதான் காரணம். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் வெறும் குடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஓட்டை பாத்திரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்னும் குடத்துக்குள்ளே ஆவிக்குரிய தண்ணி இல்லாமல் இருக்கிறது. நாம் வெறும் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று ஓட்டை பாத்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. All these troubles because of spiritual poverty. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அன்பானவர்களே, ஆன்மீக வறுமைதான் காரணமாகும். When you are in spiritual poverty, it will make your life poverty. நீங்கள் எப்பொழுது ஆன்மீக வறுமைக்குள் இருக்கிறீர்களோ அப்பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையையும் வறுமையாக்கி விடுகிறது. பணம் இருக்கலாம் உங்களிடத்தில், ஆனால் சமாதானம் என்கிற அந்த வறுமை, சமாதானம் இன்மை என்கிற அந்த வறுமை இருக்கும், பயம் என்கிற வறுமை இருக்கும், கோபம், எரிச்சல், தன்னடக்கம் இல்லாத, இச்சையடக்கம் இல்லாத, இது போன்ற நிறைய வறுமைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கும் அன்பானவர்களே. புரிந்துணர்வு இல்லாத, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாத வறுமையாக நாம் இருப்போம். You may have a nice house, a better work, and enough money in the bank. நீங்கள் ஒரு சிறந்த இல்லத்தில் இருக்கலாம், சிறப்பான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணம் வங்கியிலே உங்களுக்கு இருக்கலாம். But there will be emptiness possessing your heart. ஆனால் இவைகள் அனைத்தும் இருந்தாலும் உங்கள் உள்ளத்திலே ஒரு வறுமை எப்பொழுதும் சூழ்ந்திருப்பதை பார்க்கலாம். Many wealthy and famous people's stories are like this. மிக செல்வந்தர்களான, பல செல்வந்தர்களான அல்லது எல்லாராலும் அறியப்பட்ட பல மக்களுடைய வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற வறுமை நிறைந்ததாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. They say we have everything but no life. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எங்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது, சிறந்த வீடு, வாகனம் என்று எல்லாம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறதே. We lost our family, peace and felt loneliness. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் குடும்பத்தை இழந்து போய் நிற்கிறோம், சமாதானத்தை இழந்து போய் நிற்கிறோம், தனிமையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Why they realize this? ஏன், எதற்காக, ஏன் அவர்கள் இதை உணர்கிறார்கள்? இந்த நிலை எவ்வாறு அவர்களுக்கு வந்தது? Not because of wealth. அவர்கள் செல்வந்தர்களாக இருந்ததனால் அவர்களுக்கு இது வரவில்லை. Because of spiritual poverty. ஆன்மீக வறுமைதான் இதற்கு காரணம் அன்பானவர்களே. கடவுளுக்கு தெரியும், எங்களுக்கு சிறந்த அழகான வீடு வேண்டும், நல்ல வேலை வேண்டும், பணம் வேண்டும், எல்லாம் இறைவனுக்கு தெரியும், அதை இறைவனே நமக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆன்மீக வறுமை நமக்கு இருக்குமாக இருந்தால், உலக பிரகாரமாக நமக்கு எவ்வளவு இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையை வறுமையாக்கி கொண்டிருக்கிறது. My friends, don't live in a spiritual poverty. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வறுமையில் தயவு செய்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். We know about the parable of the lost son. நாம் எல்லோரும் பார்த்தீர்கள் என்றால் தொலைந்து போன மகனுடைய உவமையை அறிந்திருக்கிறோம். He lost his relationship with his father. இந்த தொலைந்து போன மகன் பார்த்தீர்கள் தன்னுடைய தந்தையோடு இருந்த அந்த உறவில் இருந்து அவன் தொலைந்து போனான். He lost his house, money, friends and his joy. அவன் தந்தையிடத்திலிருந்து விலகி போனதனால், தொலைந்து போனதனால் பார்த்தீர்கள் என்றால் அவன் தன் வாழ்க்கையில இருந்த சமாதானத்தை தொலைத்து போனான், அவனுடைய இல்லத்தை அவன் தொலைத்தான், அவனிடத்தில் இருந்த பணத்தை எல்லாம் அவன் தொலைக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை தொலைந்து போகிறது. Why? ஏன்? Because of his spiritual poverty. ஏனென்றால் அவனுடைய ஆன்மீக வறுமையாகும். Spiritual poverty leads you to separate from God. ஆவிக்குரிய வறுமை என்ன செய்கிறது என்றால் உங்களை கடவுளிடத்தில் இருந்து பிரித்து விடுகிறது அன்பானவர்களே. Spiritual poverty gives you less understanding of God.
ஆவிக்குரிய வறுமை கடவுளை பற்றிய அறிவிலே மிக குறைவாக இருக்கும்படி செய்து விடுகிறது. It will even give you a wrong understanding of God. ஆவிக்குரிய வறுமை என்பது கடவுளை பற்றியே நாம் பிழையாக விளங்கிக் கொள்ளும்படி செய்து விடுகிறது அன்பானவர்களே. அதனால இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கடவுளை பற்றி பிழையாக விளங்குகிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் எங்களுக்கு சிலுவையை கொடுக்கிறார் என்று. இல்லையே இல்லையே. இயேசு நமக்கு சிலுவையை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் ஏன் சிலுவையை சுமந்திருக்க வேண்டும்? அவர் நம்மை சிலுவை வழியாக ஆசீர்வதிக்கிறார். Spiritual poverty makes it easy to fall into Satan's trap. ஆவிக்குரிய வறுமை அன்பானவர்களே நாம் இலகுவாக சாத்தான் என்ற பொறிக்குள்ளே விழுந்து விடும்படி செய்து விடுகிறது. In today's world, people are running behind the world without God. இன்றைய உலகிலே பார்த்துக்கொண்டால் மக்கள் கடவுள் இல்லாமல் உலகத்துக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. They are only concerned about the material things. அவர்கள் வெறும் உலக விடயங்களை, பொருளாதார விடயங்களை மட்டுமே அவர்கள் கண்ணோக்கி அதை மட்டுமே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். How much investment should I have? எவ்வளவு வைப்பிலே நான் பணம் வைத்திருக்க வேண்டும்? How big a house should I have? எவ்வளவு எந்த பெரிய வீடு நான் வைத்திருக்க வேண்டும்? What kind of vehicle should I drive? எப்படிப்பட்ட வாகனத்தை நான் ஓட்ட வேண்டும்? இதுதான் அவர்களுடைய முழுக்க சிந்தனையாக இருக்கிறது. Nothing wrong with this, my friends. இவைகளெல்லாம் இருப்பதோ இவைகளை பற்றி சிந்திப்பதோ பிழை அல்ல. But if you have all those things and live in a spiritual poverty, இவைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தும், அழகான வீடு, நல்ல வாகனம், நல்ல வேலை எல்லாம் இருந்தும் உங்கள் வாழ்க்கையிலே ஆன்மீக வறுமை இருக்குமாக இருந்தால், if you gain the world and lost your soul, நீங்கள் உலகத்தை ஆதாயப்படுத்தி உங்கள் ஆன்மாவை நீங்கள் இழந்து போவீர்களாக இருந்தால், one day you will feel everything you earned was meaningless. ஒரு நாள் நீங்கள் சேர்த்ததெல்லாம் அர்த்தமற்றது என்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் அன்பானவர்களே. Don't live a life without Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதீர்கள். This world never gives you a fullness of life. இந்த உலகம் நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு ஒருபோதும் தராது. Because this world was fallen world. ஏனென்றால் இந்த உலகம் விழுந்து போன உலகமாகும் அன்பானவர்களே. So many evil things surround this world. பலவிதமான தீமையான சக்திகளால் இந்த உலகம் சூழப்பட்டிருக்கிறது. That is why Jesus says, I came to this world to give you the fullness of life. அதனாலதான் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் என்றால், நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றால் உங்களுக்கு முழுமையான வாழ்வை தருவதற்காக என்று. The lost son thought he could survive all his life without his father's help and his father's relationship. தொலைந்து போன மகன், ஊதாரி மகன் என்ன நினைத்தான் என்றால், தந்தையோடு எனக்கு உறவில்லாமல் போனாலும், தந்தையோடு நான் இல்லாமல் போனாலும் என் வாழ்க்கையை என்னால் நடத்த முடியும் அப்படி என்று அவன் நினைத்தான். This is the spiritual poverty. இதுதான் ஆன்மீக வறுமையாகும் அன்பானவர்களே. Live a life without God. கடவுள் இல்லாமல் வாழ்வது, இதுதான் ஆன்மீக வறுமை. Live a life without faith. நம்பிக்கை இல்லாமல் வாழ்வது. Live a life without relationship with God, with Lord Jesus Christ. கடவுளோடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உறவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது, இதுதான் ஆவிக்குரிய ஆன்மீக வறுமையாகும். This makes your life foolish. இது உங்களுடைய வாழ்க்கையை மடமையாக்கி விடுகிறது அன்பானவர்களே. The lost son realized his foolishness when he was in the pig tent.
இந்த ஊதாரி மகன் எப்பொழுது பன்றியின் கூடாரத்தில் இருந்தானோ அப்பொழுதுதான் தன்னுடைய ஆவிக்குரிய வறுமையை, தன்னுடைய மடமையை அவன் உணர்ந்து கொண்டான். Because of his foolishness, because of his spiritual poverty, he lost his life. அவனுடைய ஆவிக்குரிய வறுமையினாலும் ஆன்மீக வறுமையினாலும் அவனுடைய மடமைத்தனத்தினாலும் தன்னுடைய வாழ்க்கை அவன் இழந்து போய் நிற்கிறதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. No one dares to give him anything. அவனுக்கு எதுவுமே கொடுப்பதற்கு அங்கு யாருமே இருக்கவில்லை என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். He has no food to eat. He has no clothes to wear. அவன் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருந்தான், அணிந்து கொள்வதற்கு ஆடை இல்லாமல் இருந்தான். He has no good place to live. அவன் வாழ்வதற்கு ஒரு நல்ல இடம் இல்லாமல் அவன் பன்றியின் கூடாரத்தில் இருந்தான் என்று பார்க்கிறோம். So many young people are like this today. இன்று நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த நிலையில தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். God gave them a nice family, good education and so many good facilities. கடவுள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு பார்த்தீர்கள் என்றால் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கல்வி நிலையை, படித்து வரக்கூடிய நல்ல கல்வி உதவியை கொடுத்திருக்கிறார், இன்னும் பலவிதமான நல்ல உதவிகளை கொடுத்திருக்கிறார். But so many have lost everything and live a poor life. ஆனால் நிறைய வாலிப பிள்ளைகள் இதெல்லாம் இழந்து போய் மிக மிக வறுமையான ஒரு வாழ்க்கையை, ஏழ்மையான ஒரு நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. Why? ஏன்? Because of foolishness and spiritual poverty. ஏனென்றால் அது அவர்களுடைய மடமைத்தனமும் ஆவிக்குரிய ஆன்மீக வறுமையுமாகும். Many homes are now like a pig tent. நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு பன்றியின் கூடாரம் போல இருக்கிறது. They have expensive furnitures and good looking modern homes. அவர்கள் மிக மிக விலை மதிப்புமிக்க தளபாடங்களை வைத்திருக்கிறார்கள், மிக அழகான இல்லங்களை வைத்திருக்கிறார்கள். But there is no family. ஆனால் அங்கு குடும்பம் இல்லாமல் இருக்கிறது. There is no family unity. அங்கு குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. Why? ஏன்? The answer is spiritual poverty. அதனுடைய பதில் என்னவென்றால் ஆன்மீக வறுமையாகும் அன்பானவர்களே. When the lost son realized his foolishness and the poverty, அந்த தொலைந்து போன மகன், ஊதாரி மகன் எப்பொழுது தன்னுடைய மடமைத்தனத்தையும் தன்னுடைய வறுமையை உணர்ந்து கொண்டானோ, the Holy Bible tells us, தூய வேதாகம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், he got up and returned to his father. அவன் எழுந்து தன் தந்தை இடத்தில் வந்தான் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. My friends, are you ready to get up from all your mistakes? அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய எல்லா விதமான தவறான நிலைகளில் இருந்தும் நீங்கள் எழுந்திருக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? Because God the Father is waiting for you to receive and make his beloved son and daughter. ஏனென்றால் தந்தையாகிய கடவுள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே திரும்பி வருகிற உங்கள் எல்லோரையும் அவருடைய அன்பான மகனாக, அன்பான மகளாக ஏற்றுக்கொள்வதற்காக. When the lost son came to his father made his life enjoyable. தொலைந்து போன மகன் தந்தை இடத்தில் வந்த பொழுது தந்தை அவனுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். Today, make a decision to get up from spiritual poverty, my friends. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆன்மீக வறுமையிலிருந்து எழுந்திருப்பதற்காக. Set a time to pray every day. ஒவ்வொரு நாளும் செபிப்பதற்காக நேரம் ஒதுக்குங்கள். Set a time to read and meditate on the holy word of God. ஒவ்வொரு நாளும்
பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள். Join with the people who pray spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக ஜெபிக்கிறவர்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். That will make your spiritual poverty go away. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே ஆன்மீக வறுமை போகும்படி செய்து விடுகிறது. You have to bring the power of the Holy Spirit in your life. நீங்கள் தூய ஆவியானுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும். Join with who advise spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவரோடு இணைந்து கொள்ளுங்கள். And who guide you spiritually. ஆறு உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக வழி நடத்துவார்களோ அவர்களோடு நீங்கள் இணைந்து நில்லுங்கள். Join the Bible study and get to know about God. வேதாகம படிப்பிலே இணைந்து கொள்ளுங்கள். கடவுளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Don't live in a spiritual poverty. ஆவிக்குரிய வறுமையிலே, ஆன்மீக வறுமையிலே தயவு செய்து நீங்கள் தொடர்ந்தும் இருக்க வேண்டாம். Ask God to lead you close to him. கடவுளிடத்திலே அவருக்கு நெருக்கமாக உங்களை கொண்டு வரும்படி மன்றாடுங்கள். Confess your sin. உங்கள் தவறுகளை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் பாவங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். Pray to the Holy Spirit to guide you every day of your life. உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவதற்காக நீங்கள் மன்றாடுங்கள். When your eyes are open spiritually, your life becomes a garden of fullness. எப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் சகலவிதமான நிறைவுகள் நிறைந்த ஒரு தோட்டமாக உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். Your heavenly Father is waiting for you to welcome to his kingdom of God. இறை அரசின் வாழ்க்கைக்குள்ளே, இறை அரசுக்குள்ளே உங்களை அழைப்பதற்காக விண்ணக தந்தை காத்து கொண்டிருக்கிறார். Get up and start walking from pig pen to God's house. தயவு செய்து எழுந்து பன்றியின் கூடாரத்தில் இருந்து இறை தந்தையின் இல்லத்தை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பியுங்கள். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் ஜெபிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஒருமாக இயேசு போதுமே,
இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே. இயேசு போதுமே. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஆன்மீக வறுமையில் வாழாமல் உம்முடைய அன்புக்குள் வாழ வேண்டும் என்று இந்த நாளில் எங்களை அழைக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆன்மீக வறுமை எங்கள் வாழ்க்கையிலும் வறுமையை கொண்டு வந்து விடும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஆன்மீக உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த நாளில் எங்களுடைய ஆன்மீக கண்களை திறந்து விட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நேரத்தில் யார் ஒருவர் ஆன்மீக வறுமைக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் அலகையினால் இலகுவாக கட்டப்படுகிறார்கள். தீமையினாலும் பொல்லாப்பினாலும் அவர்கள் சூழ்ந்து கொள்ளப்படுகிறார்கள். கடவுளை விட்டு தூரமாய் போய் விடுகிறார்கள். கடவுளை அறியாதவர்களாக இருந்து விடுகிறார்கள். நம்பிக்கையற்றவர்களாக இருந்து விடுகிறார்கள் என்றெல்லாம் நாம் இன்றைக்கு காணும்படி செய்திருக்கிற ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய வறுமையும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி இதோ இந்த நேரத்தில் உம்முடைய தூய் ஆவியின் வல்லமையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ இந்த நாள் இதில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த தடைகளினால் கடவுளை அறிகிற அறிவுக்குள் வர முடியாதபடி இருக்கிறார்களோ எல்லா விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உடைக்கப்படுவதாக. கடவுளிடத்திலே வர முடியாதபடி தடுத்து நிறுத்துகிற பொய்கள், அறியாமைகள், எல்லா விதமான தீய கட்டுக்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உடைந்து போகும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஊதாரி மகன் பன்றியின் கூடாரத்தில் இருந்து தந்தையை நோக்கி வந்தது போல இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும் எல்லா விதமான தீமையில் இருந்தும் பொல்லாப்புகள் இருந்தும் அறியாமைகள் இருந்தும் இருளில் இருந்தும் பன்றி என்கிற அழுக்கில் இருந்தும் இயேசுவின் நாமத்திலே எழுந்திருந்து தந்தையாகிய அன்பு தெய்வத்தினிடத்திலே இப்பொழுது ஓடி வருவார்களாக. இயேசுவின் நாமத்திலே இவர்களை இழுத்து வைத்திருக்கிற எல்லா தீமைகளும் இவர்களை விட்டு விலகி போவதாக. ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். கல்வாரி சிலுவையின் வல்லமை இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் இறங்கி வருவதாக. என்னோடு சேர்ந்து இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வருவதாக. இவர்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய உயிர் உண்டாகட்டும், துடிப்பு உண்டாகட்டும், புது பிறப்பு உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவர்களை இப்பொழுது ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்கு எதிராக இருக்கிற தீமைகள் அகன்று போவதாக, பொல்லாப்புகள் நீங்கி போவதாக, உடல் நோய்கள் சுகமடைவதாக, பிசாசின் கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, கண்ணீரோடு இருக்கிற கண்ணீர் இப்பொழுது துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, கவலையோடு வேதனையோடு இதில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த நேரத்தில் என்னையும் நிரப்பும் ஆண்டவரே, என்னையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கள் ஆண்டவரே என்று இப்பொழுது கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தூய ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் இவர்களை விட்டு அகன்று ஓடுவதற்காக உம்மை துதிக்கிறோம். தீய சக்திகள் இவர்களை விட்டு விலகுவதற்காக உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்திலே மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். நம்ம எல்லோரும் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்ற